சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த முன்தோல் வந்து மேலே போகாம இருந்தது. சரிங்க. அது வந்து அதுக்கப்புறமா 12th படிக்கும்போது சுன்னத் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிங்க. வெரி குட், வெரி குட். இப்போ வந்து அந்த முன்பகுதி மட்டும் ரொம்ப ஒயிட்டாவே இருக்கு. கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால தப்பு இல்லைங்க. அது வந்து முதல்ல வந்து அந்த முன்தோல் ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கலர் வந்து வெள்ளையாக மாறிடும். ஒன்ஸ் அது வெள்ளையாக மாறிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண பிறகு கூட கலர் அந்த ஒரு விதமான ரோஸ் கலராக மாறாது, அது வெள்ளையாகவே இருந்துடும். அது நிறமியல் போயிருக்கும் கலரு. ஆமாம். அது இயல்பானதாங்க, அதை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது எதுவும் மாற்றுறதுக்கு எதுவும் பிளாக் கலர் மாதிரி வர்றதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? இல்லைங்க, ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் தோல் பின்னால் தள்ளி அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார். இது பெரிய விஷயம் அல்ல. நன்றி நன்றி. இந்த முன்தோல் நீக்கம் என்பது ஏன் முக்கியம் அப்படின்னா, எல்லாருக்கும் தேவையில்லை. அந்த தோலுக்கு அடியில் ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் சுரக்கும். இந்த ஸ்மெக்மா வந்து எதுக்குன்னா, தோலும் அடியில் இருக்கக்கூடிய ஆணுறுப்பும் உராய்வு ஏற்பட்டு தேய்ந்திரக்கூடாதுன்றக்காக ஒரு திரவம் சுரக்கும். ஸ்மெக்மா என்ற அதுக்கு பேர். இந்த ஸ்மெக்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லது. ஆனால் ரொம்ப நாள் அதை நீங்கள் கழுவாமல் விட்டுட்டீங்க, அப்படி தோல் மூடியே இருந்ததுன்னா அது அங்கே இருக்க கிருமிகள் உள்ளே போகிறது, அதே மாதிரி டெட் டிஷ்யூ, இறந்து போன செல்கள், ஆணுறுப்புடைய முனையில் இறந்து போன செல்கள், அழுக்கு எல்லாம் சேர்ந்து சீல் கூட வரலாம். இந்த ஸ்மெக்மானால் ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கூட வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆரம்பத்தில் கருதுனாங்க. அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, வருமா வராதான்னு. ரொம்ப கழுவாமல் டர்ட்டியாக ஆணுறுப்பை ரொம்ப அழுக்காக ஸ்மெக்மா நிறைய வச்சுருந்தா ஆணுறுப்புலையும் கூட ரொம்ப ரேராக கேன்சர் வரலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, அந்த முன்தோலை நீக்கிய ஆண்களும் நீக்காத ஆண்களும் பார்த்தா, நீக்காதவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆணுறுப்பில் வரக்கூடிய கேன்சர் அதிகமாக வருது அப்படின்றதையும், ஹெச்ஐவி கொஞ்சம் தொற்று அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தோலுக்கும் நடுவில் போய் ஹெச்ஐவி கிருமி இருந்ததுன்னா பாதுகாப்பாக இருந்து ஒருத்தர் அது அவர் உடலில் பூந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண அந்த தோலில் இருந்தால் கிருமி சீக்கிரம் செத்து போயிடும், ஹெச்ஐவி கிருமி. இதனால் தோல் மூடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இந்த ஸ்மெக்மா என்ற திரவம் நீக்காமல் அப்படியே முன்தோலும் ஆணுறுப்பும் ஒட்டிக்கிச்சுன்னா அந்த கலர் மாறிடும், வெள்ளையாக மாறிடும். முன்தோல் வெள்ளையாகவும் அதே மாதிரி கன்னத்தில் உட்பகுதி வெள்ளையாகவும் மாறுறது வந்து நல்லதில்லை. அது கேன்சராக மாறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னத்தினுடைய உட்பகுதியில் அந்த காலத்திலாம் அந்த புகையிலை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. இப்போ பான் பராக் ஒதுக்குறாங்களே, தொடர்ந்து ஒரு ஆள் பான் பராக் இந்த பக்கம் ஒதுக்கியே வச்சுருந்தாருன்னா அவருக்கு அந்த ஏரியாவில் அந்த சைடில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முன்ன காலத்தில் கிழவிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புகையிலையை சில பேர் பொடியெல்லாம் ஒதுக்கி வச்சுக்குவாங்க இந்த இடத்துல. அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல, அப்படி பண்ணக்கூடாது.